இன்னைக்கு நம்ம குக் வித் கோமாளில மாதம்பட்டி ரங்கராஜனோட ரெசிபி தான் பார்க்க போறோம். பழைய கோட்டை பட்டை மிளகாய் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ வாணலி அடுப்பில் வச்சுட்டு கடுகு, அடுத்ததா மல்லி, அதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டுருங்க. அதுக்குள்ள ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரிசி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுபடுற அளவுக்கு வறுத்து விட்டுருங்க. வறுக்கிறப்ப அது நல்லா பொரிஞ்சு வரணுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இது எல்லாத்தையும் அவங்க தனித்தனியாக வறுத்தாங்க. நான் எல்லாமே கொஞ்சமாக இருக்கிறதுனால ஒன்றா சேர்த்து வறுத்துட்டேன். இந்த சாப்பாட்டோட ஸ்பெஷலே வரமிளகாய் தாங்க. இந்த வரமிளகாய் காரத்தில் தான் இந்த சாப்பாடே எப்படி இருக்குன்னு தெரியும். அதனால வரமிளகாய் உங்கள் வீட்டில் இருக்கிறது எப்படி காரம் இருக்கோ அதை பொறுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம போட்ட பொருள் எல்லாமே நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு. இதை எல்லாத்தையும் எடுத்து ஆற வச்சுருங்க. நான் கலருக்காக 2 காஷ்மீரி சில்லியும் காரத்துக்கு 2 மிளகாயும் சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் காரம் அதிகமாக சாப்பிடுவாங்கன்னா நல்லா நிறைய மிளகாய் சேர்த்து செய்யுங்க. இப்போ இந்த மிளகாய் வறுபடுற கேப்பில் 1 டம்ளர் அரிசியை 4 டம்ளர் தண்ணி வச்சு நல்லா குழையிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்த பொருள் எல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். சாப்பாடு நல்லா குழஞ்சு வெந்திருக்குதுங்க. இருந்தாலும் நல்லா குலைவாக இருக்கணும். அப்போ தான் சாப்பாடு நல்லா உருண்டு வரும். இந்த பொடி போடுறப்ப ஒரு வாணலியில் இல்லைன்னா எந்த பாத்திரத்தில் நீங்கள் அடுப்பில் வச்சு செய்ய போகிறீங்களோ அதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. அதாவது குலைவாக ஆக்கிக்கோங்க. நல்லா செஞ்சதுக்கப்புறம் அடுப்பில் வச்சுட்டு இப்போ தேவையான அளவு நெய் விட்டுக்கோங்க. நல்லா நிறக்க நெய் விடணுங்க. அப்போ தான் இந்த ரெசிபி டேஸ்ட்டாக இருக்கும். கலந்து விட்டுட்டு இருக்கப்பயே நம்ம இதோட கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிட்டேன். நான் கொஞ்சம் குழஞ்சி வரணுங்கிறதுக்காக. ரொம்ப கெட்டியாக இருந்தது. சப்போஸ் உங்களுக்கு அப்போ இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் பால் கூட சேர்த்துக்குங்க. அடுத்தது இதனோட நம்ம பால் ஆடை தான் சேர்த்த போகிறோங்க. பால் ஆடை நல்லா பாலை சுண்ட காய்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதனோட கலந்துருங்க. நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். இந்த ரெசிபி மாதம்பட்டி ரங்கராஜன் அவங்களோட கல்யாண விசேஷங்களில் செய்கிற ரெசிபிங்க. அதுதான் இன்றைக்கி டாஸ்காக கொடுத்துருந்தாங்க. அதை தான் நானும் இன்றைக்கி க்ரியேட் பண்ணியிருக்கேன். பாலாடையை சேர்த்துட்டு இந்த அளவுக்கு குலைவாக இருந்ததுக்கப்புறம் இதனோட நம்ம இப்போ அரைச்சி வச்சிருக்கிற பொடியை தூவி விட போகிறோம். மேலே தூவிட்டு அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பொடி வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதை பொறுத்து சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி தான் மிளகாய் நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேங்க. சப்போஸ் உங்களுக்கு நல்ல டார்க்காக காரமாக வேணும்னா இன்னும் 5-6 மிளகாய் கூட நல்லா சேர்த்துக்கலாம். இப்போ சாப்பாடு எல்லாம் இந்த அளவுக்கு குழஞ்சு உருண்டு வர்ற ஸ்டேஜில் தேவையான அளவு நெய் விட்டுட்டு மறுபடியும் கலந்து விட்டுருங்க. ரொம்பவே ஈஸிங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட பழைய கோட்டை பட்டை மிளகாய் சாதம் ரெடி ஆயிருச்சு. இதுக்கு நெல்லிக்காய் பச்சடி தான் செஞ்சுருந்தாங்க. அதையும் நம்ம இப்போ ரிக்ரியேட் பண்ண போகிறோம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா இந்த அளவுக்கு அமுத்தி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இதே மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜன் ரெசிபிஸ் வேணும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாதம்பட்டி ரங்கராஜன்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அடுத்தது நம்ம நெல்லிக்காய் பச்சடி தாங்க செய்ய போகிறோம். இந்த பச்சடி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 சின்ன வெங்காயம், ஒரு 3லேருந்து 4 பூண்டு, அடுத்தது 1 நெல்லிக்காய், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, ஜீரகம், வர மல்லி, அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, தேவையான அளவு தேங்காய், இதையெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. கடைசியாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்த விழுதை 1 கப்பு தயிரோடு சேர்த்துக்கோங்க. விழுது அதிகமாகவும் தயிர் ஈக்குவலாகவும் இருக்கணும். உப்பு போட்டதுக்கப்புறம் கலந்து விட்டுட்டு தயிரையும் அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டிங்கன்னா அருமையான நெல்லிக்காய் பச்சடி ரெடி ஆகிடுங்க. இந்த 2 ரெசிபியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ குக் வித் கோமாளியில் மாதம்பட்டி ரங்கராஜன் சொன்ன நெல்லிக்காய் பச்சடியும் ரெடி பண்ணிட்டோம். இந்த நெல்லிக்காய் பச்சடியை நீங்கள் நெல்லிக்காய் நிறைய யூஸ் பண்ணுறப்ப அதிகமான குவான்டிட்டியில் செஞ்சுக்கோங்க. நான் 2 நெல்லிக்காய் மட்டும்தான் வச்சு செஞ்சேன். ஃபைனலாக நம்ம குட்டி குட்டியாக வேக வச்சு வச்சுருக்கிற நெல்லிக்காவை கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஃபைனலாக நம்மளோட ரெசிபி ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு நெல்லிக்காய் பச்சடியோடு சர்வ் பண்ணிடலாம். நீங்கள் இந்த மாதிரி குக் வித் கோமாளியில் எந்தெந்த ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.